இப்போ இந்த வீடியோவில் நம்ம இந்த மைக்ரோமீட்டர் வந்து எப்படி செக் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மைக்ரோமீட்டரை வச்சு நம்ம வந்து டயாமீட்டர் எல்லாமே மெஷர்மெண்ட் பண்ண முடியும். இந்த இடத்துக்கிட்ட நம்ம எந்த டயாமீட்டர் மெஷர்மெண்ட் பண்ண போகிறோமோ, திக்னஸ் மெஷர்மெண்ட் பண்ண போகிறோமோ அந்த இடத்த வந்து இந்த இடத்துல வைக்கணும். ஜாபை வந்து இந்த இடத்துக்கிட்ட வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கிட்ட வந்து ஒரு லிவர் மாதிரி இருக்கும். இது வந்து இந்த மாதிரி அப் டவுனில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை இப்படி லாக் பண்ணோம் அப்படின்னா இது வந்து மூமெண்ட் வந்து லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கிட்ட வந்து நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், நர்லிங் ஆப்ஷன் மாதிரி இருக்கும். இது வந்து 0 to 25 mm வரைக்கும் 0 to 25 mm வரைக்கும் இதோட திக்னஸ் இருக்கிற ஒரு பீஸை வந்து நம்ம இதில் வந்து திக்னஸ் மெஷர்மெண்ட் பண்ணிக்க முடியும். அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா 0.01 mmன்னு கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, இப்போ இங்கேருந்து இருங்க, இப்போ நான் 0ல் வச்சுக்கிறேன். இப்போ இந்த இது 0ல் இருக்குது அப்படின்னா இங்கேருந்து இது ஒரு கோடும் ஒரு 0.01 mm. அதான் இங்கே பாருங்கள், இது ஒவ்வொரு கோடுமே இதில் இருக்க ஒவ்வொரு கோடும் பார்த்திங்கன்னா 0.01 mm. ஓகேங்களா? இப்போது இது வந்து மைக்ரோமீட்டர் ரீடிங். இது வந்து இது வந்து நார்மலாக ஸ்கேல் ரீடிங். இது வந்து மைக்ரோமீட்டர் ரீடிங்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பாருங்கள், இங்கே வந்து 0 அப்படின்னு இருக்கும். இங்கே 0, அதுக்கடுத்து 1, அதுக்கப்புறம் 2, 3, 4, 5. 5வது வந்து ஒரு பெரிய கோடாக இருக்கும். இப்போ இது நார்மலாக நீங்கள் பார்க்குற மாதிரி இல்லாமல் இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 1 mmக்கு கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு கோடு இருக்கும். அது ஃபுல்லாகவே ஒரு 0.5 குறிக்கும். இப்போ அது எப்படி மெஷர்மெண்ட் ஆகும்னா 0, 0.5, 1 mm, 1.5, 2 mm, 2.5, 3 mm, 3.5, 4 mm, 4.5, 5 அப்படி தான் வரும். இப்போ இதில் வந்து ரீடிங்கில் பார்த்திங்கன்னா தலைக்கோல் பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்க. தலைக்கோல் பிரிவில் இது வந்து தலைக்கோல் பிரிவுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து எப்படி இருக்கும்னா 0, இதில் இருக்கிற ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஒரு ஓவன், இதில் இருக்கிற ஒவ்வொன்றும் 0.01 mm அப்படின்றதுனால இப்போ பாருங்கள், இதை நான் 0ல் செட் பண்ணிக்கிறேன். இப்போது உங்களுக்கு ஈஸியாக சிம்பிளாக புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். இப்போ இது வந்து இதை வந்து நான் 0ல் நான் வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறம் இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பாருங்கள். இது வந்து வெர்னியர் மாதிரி இல்லாமல் இது மைக்ரோமீட்டரில் வந்து நீங்கள் ரீடிங் வந்து அக்யூரேட்டாக செக் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து இது 0ல் இருக்குது. இப்போ வந்து இது ஒன்றும் 0.01 mm. அப்போனா அப்படியே இது 1, 2, 3, 4, 5னா இது 0.05ன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது. 0.1, 0.15, 0.2, 0.25, 0.3, 0.35, 4, 4, 5. இதுக்கப்புறம் வந்தது ஒரு ரொட்டேஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இது வந்து என்ன ஆகும்னா 0.5 mm வந்து கிராஸ் பண்ணும். இப்போ நீங்கள் அதுக்கு அடுத்து நீங்கள் ரொட்டேட் பண்ணுறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 0.5 mm வந்து ப்ளஸ் பண்ணிக்கணும். ப்ளஸ் பண்ணி தான் ரீடிங் வந்து நம்ம சொல்லணும். இப்போ எப்படின்னா, இப்போ இது ஒரு சுற்று ஃபுல்லாக சுற்றி முடிச்சிருச்சு. இப்போ இதுக்கு அடுத்து ஒரு சுற்று எல்லாத்துலேயுமே 0.5 வந்து ப்ளஸ் பண்ணிக்கணும். 0.5 mm வந்து கூட்டி தான் நம்ம இப்போ ரீடிங் சொல்லணும். இப்போ இதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ ஒரு ரீடிங் முடிஞ்சிருச்சு. இப்போ 0.55, 0.6, 0.65, 0.7, 0.75, 0.80, 0.85, 0.90, 0.95. இப்போது 0.95 வந்ததுக்கப்புறம் 0 வந்த உடனே இது வந்து 1 mm கிராஸ் பண்ணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 1 mm இப்படி தான் நம்ம இதை வந்து மெஷர் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கோடு ஃபுல்லாக கிராஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே உங்களுக்கு பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக பார்த்திங்கன்னா ஒரு கோடு வந்து கிராஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து 1 mm கிராஸ் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். இப்போ ஒரு கோடு கிராஸ் பண்ணதுக்கப்புறம் இது வந்து 25 கிட்ட நிற்குது அப்படின்னா இப்போ இதோட ரீடிங் என்னென்னா 1.1 mm, 1.25.
mm. இப்படி தான் இதோட வந்து மெஷர்மெண்ட் வந்து இப்படி தான் பார்க்கணும். இப்போ நான் இப்போ இந்த யூ அளவின்னு சொல்லுவாங்க, அதாவது திருகளவின்னு சொல்லுவாங்க, இல்லைனா மைக்ரோமீட்டர்னு சொல்லுவாங்க. மைக்ரோமீட்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு புரிஞ்சுச்சா புரியலையான்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெட் கலர் பட்டனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஒயிட்டாக மாறுதான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்ம வந்து மீட் பண்ணலாம். அடுத்து உங்களுக்கு எந்தெந்த இது தெரியணும்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கும் நான் வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.